அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸ். நம்ம முந்தைய வகுப்பில் Part-1 பார்த்தோம். அடுத்தது Part-2. அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, முந்தைய வகுப்பில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம். முந்தைய வகுப்பில் நாம் இந்த லாஞ்சிடியூடினல் வேவ்ஸு இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்டு லைட் வேவ்ஸ், சவுண்ட் அண்டு லைட் வேவ்ஸு, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், அதாவது ஒளி அலைகளின் திசைவேகம், இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது அந்த ஒளி அலைகளுடைய திசைவேகம், அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, ஒளி அலைகளுடைய திசைவேகம்னாக்க அதில் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு. பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னாக்க துகளின் திசைவேகம். பார்ட்டிக்கல் வெலாசிட்டினாக்க துகளின் திசைவேகம், துகளின் திசைவேகம்னு சொல்கிறது. துகளின் திசைவேகம்னாக்க ஒரு துகள் அதிர் வரும் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதிர் வரும் இல்லைங்களா. இப்போ துகளின் திசைவேகம்னா என்ன அப்படின்னா, the velocity with which the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of wave. Form of a wave is called particle velocity. Particle velocity, அதாவது particle velocity னா துகளின் திசைவேகம், துகளின் திசைவேகம். What is particle velocity அப்படின்னா, அதுதான் நம்ம சொல்கிறாங்க, the velocity with which the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of a wave is called particle velocity. அதாவது ஒரு ஊடகத்தில் அலைவடிவில் தான் என்ன பண்ணோம், ஆற்றலை கடத்துவதற்கு துகள்கள் அதிர்வடையும். அலைவடிவத்தில் தான் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகத்தை தான் நம்ம துகளின் திசைவேகம்னு சொல்கிறோம். அதாவது பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும். அலைகள் வடிவத்தில் கடத்துறதுக்காக துகள்கள் அதிர்வடையும். அதுதான் நம்ம பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து வேவ் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டி அப்படின்னாக்க அலை திசைவேகம். அலை திசைவேகம், அலை திசைவேகம்னா என்ன? வேவ் வெலாசிட்டி. வாட் இஸ் வேவ் வெலாசிட்டி? ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வெலாசிட்டி ஈக்குவல் பொதுவாக நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் டாக்குன்னு சொல்லலாம். அதாவது திசைவேகம் என்பது எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது தூரம், காலம், தூரம் பை காலம், டிஸ்டன்ஸ் பை டைம் டாக்கன், எடுத்துக்கொண்ட நேரம், தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரத்தை தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம் சுருக்கமாக இல்லைங்களா. வெலாசிட்டி என்பது டிஸ்டன்ஸ் பை டைம் டாக்கன். அப்போ தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். அதில் அலையின் திசைவேகம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம் எனப்படுகிறது. ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவக்கூடிய திசைவேகம். ஒரு ஊடகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, கேஸாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, இல்லை கேஸு, சாலிடு, லிக்யூடு, இப்படி இந்த 3 நிலையில் எந்த ஊடகமாக இருந்தாலும் அலை பரவும் திசையிலேயே, அதாவது ஒரு ஊடகத்தின் வழியே அலைபரவும் திசைவேகம், அலைபரவும் திசைவேகம் தான் அலை திசைவேகம்னு சொல்கிறது. அலை திசை வேகம், அதுதான் இந்த வெலாசிட்டி வித் விச் த வேவ் ட்ராவல்ஸ். அலை பயணம் செய்கிறது. த்ரோ த மீடியம், எதன் வழியாக? ஊடகத்தின் வழியாக. ஊடகத்தின் வழியாக அலை பயணம் செய்கிறது இல்லையா, அதுதான் வேவ் வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னென்னாக்க, if the distance traveled by one wave is taken as wavelength, wavelength நம்ம லேம்டான்னு சொல்லலாம். wavelength நம்ம லேம்டா, and the time taken for this propagation is one period. அந்த பீரியட், அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான காலத்தை நம்ம டைம் அப்படின்னு சொல்லலாம், t. then the expression for velocity can be written as, நம்ம என்னன்னு சொல்லலாம், v equal to lambda by t. v என்பது velocity, லேம்டா என்பது அலைநீளம், t என்பது டைம். அப்போ அலைநீளம் பை காலம், அலைநீளம் பை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அலை பரவும்
வேகத்தை தான் நம்ம அலையின் திசைவேகம்னு சொல்கிறது. அலையினுடைய திசைவேகம், அதாவது வேவ் வெலாசிட்டின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது, velocity can be defined as the distance traveled per second by a sound wave since frequency n equal to 1 by t. Equation 5.1 can be written as v equal to n lambdaன்னு சொல்லலாம். இது நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், v equal to n lambda. ஏன் n lambdaன்னு எடுத்துக்கிறோம்? ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம். ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறதுனால v equal to n lambda அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, velocity of sound wave is maximum in solids because they are more elastic in nature than liquids and gases. Since gases are least elastic in nature, இயற்கையாகவே வந்து வாயு வந்து மீள்தன்மை குறைவாக இருக்கும் வாயுவில். The velocity of sound is the least gaseous medium. சவுண்டு வந்து என்னாகும், அதாவது திடப்பொருளில் வந்து மீட்சி பண்பு வந்து அதிகமாக இருக்கும். சாலிடில் வந்து எலாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்கும், மீட்சி பண்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அதில் வந்து ஒளியினுடைய திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கும். வாயுக்களில் மீட்சி பண்பு வந்து குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கிறதுனால அதில் வந்து அதனுடைய மீட்சி பண்பு, அதாவது மீட்சி பண்பு குறைவாக இருக்கிறதுனால திசைவேகமும் குறைவாக இருக்கும். திசைவேகமும் குறைவாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னாங்க, விஎஸ் கிரேட்டர் தென் விஎல் கிரேட்டர் தென் விஜி. விஜி, எஸ்னா சாலிடு, எல்னாக லிக்யூடு, ஜினாக கேஸ். அப்போ கேஸை விட திசைவேகம் எதில் அதிகமாக இருக்கும்? லிக்விடில் அதிகமாக இருக்கும். இப்போ லிக்விடை விட சாலிடில் அலையினுடைய திசைவேகம் அதிகமாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இதில் இந்த சமன்பாட்டு மூலமாக உங்களுக்கு புரியும். கேஸை விட லிக்விடில் அதிகமாக இருக்கும், லிக்விடை விட சாலிடில் அதிகமாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் அது என்னென்னு பார்த்தோம்னாக்க, இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ், இந்த கேஸ் ஆஃப் solids, the elastic properties and the density of the solids affect the velocity of sound waves. Sound waves, அதாவது திடப்பொருளின் வழியாக ஒளி செல்லும் போது அதனுடைய மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒளியினுடைய திசைவேகத்தை வந்து என்னாகும் அப்படின்னாக்க பாதிக்கும். ஒளியினுடைய திசைவேகத்தை என்னாகும்? பாதிக்கும். ஒளியினுடைய திசைவேகத்தை பாதிக்கும், இல்லைங்களா? அடுத்த நாள் அதை தான் சொல்கிறாங்க. அதில் the elastic property of solids is characterized by their elastic moduli. The speed of sound is directly proportional to square root of the elastic modulus and inversely proportional to the square root of the density. Thus the velocity of sound in solids decreases as the density increases, whereas the velocity of sound increases when the elasticity of the material increases. In the case of gases, following factors affect the velocity of sound waves. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, திடப்பொருள் வழியாக வந்து ஒளி செல்லும் பொழுது திடப்பொருளுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, மீட்சி பண்பு அதிகம், எலாஸ்டிக் வந்து அதிகம், அடர்த்தியும் இருக்கிறதுனால அதில் ஒளியினுடைய திசைவேகம் வந்து பாதிக்கும். ஒளியினுடைய திசைவேகமானது என்ன ஆகும்னாக்கா பாதிக்கும். மீட்சி பண்பானது மீட்சி குணகத்தால் வந்து குறிக்கப்படும். மீட்சி பண்பை நம்ம எதனால் குறிப்பிடுறோம் அப்படின்னாக்கா, மீட்சி குணகத்தினால் வந்து குறிக்கிறோம். மீட்சி குணகத்தினால் குறிக்கிறோம், இல்லைங்களா? அடுத்து வந்து அந்த ஒளியினுடைய திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்தகவு. மீட்சி குணகம், ஒளியினுடைய திசைவேகமானது எதுக்கு நேர்தகவு? மீட்சி குணகத்தினுடைய இருமடி மூலத்திற்கு நேர்தகவில், அடர்த்தியினுடைய இருமடி மூலத்திற்கு எதிர்தகவில் இருக்கும். டென்சிட்டி இருக்கு இல்லையா, டென்சிட்டினாக அடர்த்தி, டென்சிட்டினாக அடர்த்தி. மாடுலஸ்னால் குணகம், எலாஸ்டிக் மாடுலஸ்னால் மீட்சி குணகம். மீட்சி குணகத்துக்கு, மீட்சி குணகத்தினுடைய இருமடி மூலத்திற்கு நேர்தகவு, இல்லைங்களா? அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறது. டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நேர்தகவு. எதுக்கு? எலாஸ்டிக் மாடுலஸ், மீட்சி குணகத்துக்கு நேர்தகவு, இல்லைங்களா? அதே போல் வந்து மீட்சி குணகத்தினுடைய இருமடிக்கு நேர்தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்தகவு. டென்சிட்டி ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னா இருமடி, ஸ்கொயர் ரூட்னாக்க இருமடி. அதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி தலைகீழாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து எதிர்தகவில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனவே
இங்கே என்னன்னாக்க அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது ஒளியினுடைய வேகம் எப்பொழுதும் குறையும். அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது ஒளியினுடைய வேகம் வந்து குறையும். அதுதான் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் சாலிட்ஸ் டிக்ரீசஸ் அஸ் த டென்சிட்டி இன்க்ரீசஸ் வேரஸ் டென்சிட்டி இன்க்ரீசஸ் ஆகும்போது அங்கே சவுண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதில் சாலிடில் ஏன்? அதில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்குது, மீட்சி பண்பு அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் வந்து ஒளியை வந்து பாதிக்க செய்யுது. அதனால் அடர்த்தி அதிகமாகும்போது ஒளி வந்து குறையும். ஒளி வந்து குறையும் இல்லைங்களா? இப்போ வாயுக்களை பொறுத்தவரையில் வந்து என்ன பண்ணலாம்? ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ், கீழ்கண்ட காரணிகள் ஒளியின் திசைவேகத்தை வந்து பாதிக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்க எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எது பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அடர்த்தின்னு சொல்கிறோம். டென்சிட்டினாக்க அடர்த்தி. இப்போ அடர்த்தியின் விளைவு, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டினா அடர்த்தியின் விளைவு. த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் is inversely proportional to the square root of the density of the gas. Hence, the velocity decreases as the density of the gas increases. V proportional to root of 1 by d. V direct proportional to root of 1 by d. அதுதான் அடர்த்தியின் விளைவு. அது என்ன சொல்கிறாங்கனாக்கா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னாக்கா அடர்த்தியின் விளைவுனாக்கா வாயுக்களில் ஒளியினுடைய திசைவேகம் அதன் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்தகவில் அமையும். எனவே வாயுக்களுடைய அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் குறையும். வாயுக்கள் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் என்னாகும்? குறையும். திசைவேகமானது குறையும். அதனால தான் ரூட் ஆஃப் 1 by d V டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 1 by d. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா வெப்பநிலையின் விளைவு. அதில் வந்து என்னன்னாக்கா த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் increases with the increase in temperature. V directly proportional to root of T. Velocity at temperature T is given by the following equation. அதாவது Vt equal to V0 plus 0.61 T meter second minus 1. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வெப்பநிலையின் விளைவு. அதாவது வாயுக்களில் ஒளியினுடைய திசைவேகம் அதன் வெப்பநிலை இருமடி மூலத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது திசைவேகமும் அதிகரிக்கும். எதில்? வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது திசைவேகமும் அதிகரிக்கும். அப்போ வந்து அதுதான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறது? டெம்பரேச்சர் T அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லைங்களா? அப்போ வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.61 அளவு வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்குது இல்லைங்களா? இங்கே அதில் V0ங்கிறது என்னன்னாக்கா 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வாயுக்களின் ஒளியினுடைய திசைவேகம்னு சொல்கிறது. இது அந்த V0ன்னு குறிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்படின்னாக்கா என்னன்னாக்கா V0ங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வாயுக்களில் ஒளியினுடைய திசைவேகம். அதாவது காற்றிற்கு பார்த்தோம்னாக்கா V0ங்கிறது 331 ms-1 மீட்டர் செகண்ட் -1 சொல்லலாம். V0 இதில் ஏரில் இல்லைங்களா? எனவே ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகமானது என்னாகும் அப்படின்னாக்கா 0.61 மீட்டர் வினாடி -1 வந்து அதிகரிக்கும். எவ்வளவு? 0.61 மீட்டர் வினாடி -1 வந்து அதிகரிக்கும். அதுதான் வந்து ஹேர் V0 இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் in the gas at 0 degree Celsius for air. V0 equal to 331. V0ங்கிறது எதுக்கு சமம்? 331 மீட்டர் செகண்ட் -1 இல்லைங்களா? அதுதான் இப்போ நம்ம முன்னாடி அதில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பை 1 டிகிரி செல்சியஸ். அதாவது டெம்பரேச்சர் வந்து மாறும். ஒரு டிகிரிக்கும் டெம்பரேச்சர் வந்து மாறும். 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் திசைவேகமானது மாறும். 1 டிகிரியாக இருக்கும்போது ஒரு திசைவேகம் இருக்கும், 2 டிகிரியாக இருக்கும்போது திசைவேகம் இருக்கும்.
திசைவேகம் மாறுபட்டிருக்கும். அப்படி ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு அளவு திசைவேகமானது மாறுபட்டு இருக்கும். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன? ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவுன்னு சொல்கிறது. ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு. அது என்ன ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு அப்படின்னாக்க, காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியினுடைய திசைவேகமும் அதிகரிக்கும். காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது ஒளியினுடைய திசைவேகம் என்னாகும்? அதிகரிக்கும். அதுதான் வென் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ். ஹியூமிடிட்டின்னா என்னது? ஈரப்பதம். ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ். அப்போ வந்து என்ன ஆகும்? ஒளியினுடைய திசை வேகமும் அதிகரிக்கும். தட் இஸ் ஒய் யூ கேன் ஹியர் சவுண்ட் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் கிளியர்லி டூரிங் ரெய்னிங் சீசன். அப்போ இதனால தான் நம்ம ரெய்னிங் சீசனில் வந்து என்ன பண்ண முடியுது? நீண்ட தூரத்தில் இருந்து ஒளி எழுப்புனா கூட அந்த ஒளியை நம்மளால் தெளிவாக கேட்க முடியுது. காரணம் அந்த ஏரில் உள்ள ஹியூமிடிட்டி வந்து அதிகமாகும் பொழுது, இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம தூரத்தில் ஒளி எழுப்பினாலும் நம்மளால் வந்து மழைக்காலங்களில் கேட்க முடியும். அதான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் டிஃப்ரெண்ட் மீடியா ஆர் கிவன். கீழே கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு ஊடகங்களில் ஒளியினுடைய திசைவேகம் எவ்வளவு அப்படிங்கிறது இந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. சாலிடில் வந்து பார்த்தோம்னா காப்பர், ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் லிக்யூடு, அதில் வந்து ஏதாவது வாட்டர், அதில் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளவு, கேஸில் வந்து ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸில் இதனுடைய திசைவேகம் எவ்வளவு. 0 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்? முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 0 டிகிரி செல்சியஸில் வந்து 331 ms-1 m/s-1 இல்லைங்களா? ஏரில் வந்து 20 டிகிரியில் 343 இருக்குது. அப்போ ஒவ்வொரு டிகிரிக்கும் திசைவேகம் வந்து மாறுபடும். திசைவேகமானது மாறுபடும் இல்லைங்களா? திசைவேகமானது மாறுபடும். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க, அடுத்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. இது ஒன்றும் இல்லைங்க, சொல்யூஷன் ஒன்றுமே கிடையாதுங்க. இது சொல்யூஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க, லெட் T0 சி, அதாவது பி ரெக்யர்டு டெம்பரேச்சர், அதாவது T டிகிரி செல்சியஸ் இப்போ வந்து தேவையான வெப்பநிலை வந்து என்னென்னாக்கா D டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்குவோம். V1 மற்றும் V2 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? V1 அண்டு V2 பி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் டெம்பரேச்சர் T1K T2Kன்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த இது என்னென்னு வச்சுக்கிறோம்? T1K T2Kன்னு நம்ம வச்சுக்கிறோம். வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகம் வந்து T1 ஈக்குவல் எவ்வளவு? டெம்பரேச்சர் ஒளியின் வெப்பநிலை 273 கெல்வின் இல்லைங்களா? அதில் வந்து 273 ப்ளஸ் 273 கெல்வின். T2 வந்து நம்ம ப்ளஸ் 273 கெல்வின் வச்சுக்குவோம். இப்போ ஃபார்முலா என்ன? V2/V1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2/T1. T2 எவ்வளவு போட்டிருக்கோம்? 273 ப்ளஸ் T, அந்த T1 எவ்வளோ நம்ம கொடுத்துருக்குறோம்? 273 இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து 273 ப்ளஸ் T/2 273 273. இது நம்ம வந்து சுருக்கணும் அப்படின்னாக்க 4 கிடச்சிரும் இல்லைங்களா? அப்போ இந்த 4 வந்து நம்ம 273 நம்ம வந்து பெருக்கி 273 நம்ம வந்து கழிச்சோம்னாக்க 819 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடைக்குது இல்லைங்களா? இதில் வந்து என்னன்னாக்க கணக்கு என்னன்னு தெரியுதுங்களா? எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸ் உள்ளதை விட இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின் இல்லைங்களா? அது நமக்கு வந்து கொஷின் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது எக்ஸாம்பிள் 5.1 அதில் வந்து அட் வாட் டெம்பரேச்சர் வில் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு இன் ஏர் பி டபுள் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு இன் ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸ். அதாவது எந்த வெப்பநிலையில் ஒளியினுடைய திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது 819 டிகிரி செல்சியஸில் தான் இரட்டிப்பாகும். சரிங்களா? இது வந்து ஃபார்முலா. V2/V1ங்கிறது வந்து ஃபார்முலா. V2/V1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2/T1ங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்ம T2 என்னென்னு கொடுத்துருக்குறோம், T1 என்னென்னு நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்கா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு அப்படின்னா என்னென்னாக்கா ஒளியினுடைய எதிரொலிப்பு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வென் யூ ஸ்பீக் இன் அன் எம்டி ரூம், நம்ம வந்து காலியான ஒரு ரூமில் நம்ம வந்து பேசுகிறோம். யூ ஹியர் சாஃப்ட் ரெப்பிட்டிஷன் ஆஃப் யுவர் வாய்ஸ்
This is nothing but the reflection of the sound waves that you produce. Let us discuss about the reflection of sound in detail through the following activity. அதாவது நம்ம வந்து ஒரு வெற்று அறையில் வந்து நம்ம அமர்ந்துக்கிட்டு நம்ம வெற்று அறையில் உட்காந்துக்கிட்டு நம்ம பேசும்போது நீங்கள் பேசிய ஒலி என்னாகும், மீண்டும் மீண்டும் உங்களுக்கே தான் வந்து கேட்கும். நீங்கள் வந்து அதை பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு காலியான ரூமில் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய குரல் உங்களுக்கே திரும்ப வந்து கேட்கும். இதை நீங்கள் பேசிய ஒளியினுடைய எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் பேசிய ஒளியை வந்து எதிரொலித்து மறுபடியும் உங்களுக்கே கேட்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து நம்ம உணரலாம் இல்லைங்களா. அதுதான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், ஒளியினுடைய எதிரொலிப்பு. அதாவது when a sound wave travel in a given medium strike the surface of another medium, they can be bounced back into the first medium. This phenomenon is known as reflection. In simple, the reflection and refraction of sound is actually similarly to the reflection of light. Thus, the bouncing of sound waves from the interface between two media is termed as the reflection of sound. The waves that strike the interface are termed as the incident wave, and the waves that bounce back are termed as the reflected waves as shown as in figureல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், ஒளி எதிரொலிப்பு விதி. நம்ம வந்து நின்றுக்கிட்டு ஒரு ரூமில் பேசுகிறோம், அது என்ன ஆகுது, ஒரு புள்ளியில் பட்டு மீண்டும் அதே புள்ளியிலிருந்து எதிரொலித்து நமக்கு நம்மளுடைய காதுகளை வந்து சென்றடையும். அது ஒளியானது ஒரு ஊடகத்திலேருந்து மற்றொரு ஊடகத்துக்கு பரவும்போது என்னாகும் அப்படின்னாக்க இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு முதலாவது ஊடகத்துக்கு திருப்பி அனுப்பப்படும். இரண்டாவது ஊடகத்துக்குனாக்க நம்ம முதல் ஊடகம், ரெண்டாவது ஊடகங்கிறது சுவர். அப்போ நம்ம முதல் ஊடகத்திலேருந்து அங்கே சுவரில் பட்டு மீண்டும் நம்ம அந்த முதலாவது ஊடகத்திற்கு திருப்பி வருது இல்லைங்களா. இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு முதல் ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இந்த எதிரொலிப்பு தான் நம்ம ஒளி அலைகளினுடைய நடைபெறக்கூடிய எதிரொலிப்பு தான் இல்லைங்களா. இரண்டாவது ஊடகத்தை நோக்கி செல்லும்போது கதிர் படுகதிர் எனவும், இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வர கதிர் எதிரொலித்த கதிர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசும்பொழுது அதிலிருந்து அந்த கதிரானது படுது, மேல் நோக்கி வருது, திரும்ப எதிரொலித்து கீழ் நோக்கி கால் பகுதி நேராக போவதற்கு பாருங்கள். குரல் வந்து எதிரொலித்த கதிர் இப்போ அதில் பட்டு ஒளியானது அதில் பட்டு எதிரொலிக்கிறது. அதுதான் வந்து ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது இல்லைங்களா. அடுத்தது வந்து எதிரொலிப்பு விதிகள். எதிரொலிப்பு விதிகளில் எதிரொலிப்பு விதிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னாக்க, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒளி எதிரொலிப்பு, அது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம எதிரொலிப்பினுடைய விதிகளை பற்றி பார்ப்போம். நன்றி.